எத்தனை பேர் இதை நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஏடிக்கு அகைன்ஸ்டா ஐஎன்ஆரோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 25 ரூபா 58 காசை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு நார்மல் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 87% ஆஃப் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படா நம்மளோட ஐஎன்ஆரை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 93 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா டாலர்ஸில் வாங்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேரலோட ப்ரைஸ் $1000 அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ 85,000 ரூபா நம்ம கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்த அதே ஆயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 93,000 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஸோ ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நார்மலாக எல்லா ஜாமானோட ப்ரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளை கூட அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. ஏன்னா இதுல பாலிடிக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு.